வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல்ல. அ ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவத்தை நிகழ்த்துவது கோச்சார கிரகங்களா? தசாபுத்தியா? இந்த கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. சனி பெயர்ச்சி ஆயிட்டாரு, குரு பெயர்ச்சி வந்துட்டாரு, ராகு வந்துட்டாரு. இதெல்லாம் இப்படி நடக்க போகுது. நீங்க பெரிய கோடீஸ்வரர் ஆயிருவீங்க. நீங்க அப்படி ஆயிருவீங்க, இப்படி ஆயிருவீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டம்லாம் வந்து சந்திக்க போறீங்க. இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இத பூரா கோச்சாரத்த மையப்படுத்தி சொல்றாங்க. நம்ம அத வந்து மெனக்கெட வேண்டிய, அத உத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. கோச்சார கிரகங்கள் என்பது வெறும் 10 விழுக்காடு மட்டுமே பேசும் ஜாதகத்தில். ஆனா, அவன் நல்லா வாழ்றானா, சிறப்பா வாழ்றானா, அல்லது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவனம் நடத்துறானாங்கிறத தசாபுத்தி மட்டுமே தீர்மானிக்கும். ஆக ஒரு மனிதன் தசாபுத்தியை மட்டும் கணக்கிடுதல் சிறப்பு. கோச்சார கிரகங்களை மையப்படுத்தி ஊடகங்களில் பேசக்கூடிய பதிவுகளை புறக்கணிப்பது புத்திசாலித்தனம் நண்பர்களே. சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இனி வந்து நீங்க ஆகா, ஓஹோ இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? இதையெல்லாம் புறக்கணிச்சிருங்க. முழுசா புறக்கணிங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஜோதிடர்ட்ட காட்டுங்க. தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கேற்றாற்போல் உங்கள் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். அது நல்லதோ, கெட்டதோ. நன்றி நண்பர்களே.